அவங்களுடைய சூஸபிளில் தான் போயிட்டுருக்கு. நம்மளுக்குன்னு தனியாக ஒன்று அவங்க நம்ம முன்னாடி வாழ்ந்து காட்டல. சரிங்களா? அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு இத்தனை வருஷம் தெரியாத ஒரு விஷயம் இப்போது அரசியலுக்கு சார் வந்தோடனே தான் தெரியுதாங்கிறது என்னோடது. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ என்னோடய பீரியடுன்னு சொல்லி சொன்னாக்கா விஜய் சார் கிடையாது, சிம்பு, தனுஷ் இந்த மாதிரி தான். சரிங்களா? அப்போ அவங்கள தாண்டி நம்ம என்ன சொல்கிறது, விஜய், அஜித்து அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் வரும்போது இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1000 விஷயங்கள் வந்தப்பும் போனப்பும் என்னை இப்படி சொல்லிட்டீங்களா, என்ன அப்படி சொல்லிட்டீங்களான்னு ஓவராக சீன் போட்ட நடிகர்கள் மத்தியில், ஓவராக சீன் போட்ட அரசியல்வாதிகள் மத்தியில் என்ன சொல்கிறது, இவர் அழட்டிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் ஜம்முன்னு தன்னுடைய வேலை என்னவோ அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இடையில கூட அவரை பற்றி மக்கள் மத்தியில் எனக்கு என்னோடய செல்வாக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் நல்லா பேசினாங்க. நான் என்ன சொல்கிறேன், இருந்துட்டு போகுது. அந்த மாதிரி ரசிக்கிற அளவுக்கு அவரோட ஃபேஸ் கட்டு இருக்குது. அல்லது அதே சமயம் அவரோட நடிப்பு மக்கள் மத்தியில் பிடிச்சிருக்கு. ஒரு பிடிச்சிருக்குங்கிறதுக்கு காரணமோ அல்லது பிடிக்கலேங்கிறதுக்கு காரணமோ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர் மக்களுக்கு செய்யணும்னு நினச்சி ஒரு இதாக வரும்போது அதை வழிமொழியறக்கு நம்ம தயாராக இருக்கணும். சரிங்களா? ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஏதாவது மிஸ்டேக் பண்ணார்னாக்கா மக்கள் என்ன சும்மாவாக இருப்பாங்க, கேட்கத்தான் செய்வாங்க. இன்றைக்கே என்ன சொல்கிற பல ஆண்டு காலங்களுக்கு கணக்கு போட்டு 6 தடவை ஜெயித்தாங்க 7 தடவை ஜெயித்தாங்கன்னு சொன்னவங்களையவே என்ன வேலை செய்தின்னு கேட்குறாங்க மக்கள். சரியா? நிச்சயமாக விஜய் வரும்போது நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு சரித்திர மாற்றம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம்.